கடந்த முறை நடைபெற்ற கணக்கெடுப்பில் யானைகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பது தெரியவந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் யானைகள் கணக்கெடுப்பு துவங்கியிருக்கிறது. வனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் உயிரினங்களில் ஒன்றாக யானைகள் விளங்கி வருகின்றன. இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவற்றின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 27,862 யானைகள் இருந்தன. 2012இல் அந்த எண்ணிக்கை 30,711ஆக அதிகரித்தது. ஆனால் கடந்த 2017ஆம் ஆண்டு யானைகளின் எண்ணிக்கை 27,312ஆக குறைந்தது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் 2017ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி யானைகளின் எண்ணிக்கை குறைந்து போனது தெரியவந்தது. தமிழ்நாட்டில் 2007ஆம் ஆண்டு 3,867ஆக இருந்த யானைகளின் எண்ணிக்கை 2012ஆம் ஆண்டு 4,015ஆக அதிகரித்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை 2,761ஆக குறைந்து போனது. கேரளாவில் 2007ஆம் ஆண்டு 6,068ஆக இருந்த யானைகளின் எண்ணிக்கை 2012ஆம் ஆண்டு 6,422ஆக உயர்ந்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை வெறும் 3,054ஆக குறைந்து போனது. இந்த சூழலில் 2022ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய யானைகள் கணக்கெடுப்பு தென் மாநிலங்களில் தற்போது தொடங்கியுள்ளது. யானைகளின் எண்ணிக்கையை துல்லியமாக கண்டறியும் பொருட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் கணக்கெடுப்பு துவங்கியுள்ளது. இதற்காக வனத்துறையினர், வனக்கல்லூரி மாணவ மாணவியர், விலங்கின ஆர்வலர்கள் அடங்கிய குழு உருவாக்கப்பட்டு கணக்கெடுப்பு துவங்கியுள்ளது. யானைகள் நடமாட்டமுள்ள பகுதிகளின் தானியங்கி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் யானைகளினால் தாக்கப்பட்ட மனிதர்கள், அவற்றால் விளைநிலங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் போன்றவை குறித்தும் கணக்கெடுக்கப்படுகிறது. கணக்கெடுப்பு தொடர்பான அறிக்கையை ஜூலை மாதம் தாக்கல் செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். കേരളം, തമിഴ്നാട്, കർണാടക, ആന്ധ്രാപ്രദേശ്, തെലുങ്കാന ഈ 5 സംസ്ഥാനങ്ങൾ ഒരുമിച്ചാണ് ഈ പോപ്പുലേഷൻ എസ്റ്റിമേഷൻ നടത്തുന്നത്. അങ്ങനെ 3 ദിവസം കൊണ്ട് ഈ കണക്കെടുപ്പ് പൂർത്തിയാക്കി അതിൻ്റെ ഡേറ്റാസ് നമ്മൾ അനലൈസ് ചെയ്ത് ഒരു ജൂലൈ അവസാനത്തോടുകൂടി അതിൻ്റെ ഫൈനൽ റിപ്പോർട്ട് സബ്മിറ്റ് ചെയ്യപ്പെടുമെന്നുള്ളതാണ് നമ്മൾ ഇപ്പോൾ പ്രതീക്ഷിക്കുന്നത്. மனிதர்களால் வேட்டையாடப்படுவது, ரயில்களில் அடிபட்டு உயிரிழப்பது என யானைகளின் எண்ணிக்கை குறைவதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன. அரசுகள் யானைகளை துல்லியமாக கணக்கெடுப்பதோடு நிறுத்திவிடாமல் அவற்றை பாதுகாக்கவும் துல்லியமான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதே வன மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் கண்ணன்.